இவ்வளோ நாள் நீங்க நேர்மன்னு பாடுபட்டீங்களே, இப்ப ரிட்டையர்ட் ஆகி நீங்க உட்காந்துட்டீங்க, நீங்க வேலையிலே இருக்கிறப்போ ஒண்ணுக்குன்னு கூட கிட்ட வாங்கி வச்சு சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கலாம், இப்போ பொண்ணுக்கும் வேலை இல்லை, நீங்களும் படுத்துட்டீங்க, என்னாலையும் வேலைக்கு போக முடியாது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப இந்த பொண்ணும் படிச்சிருக்காங்கல்ல, சரி இவங்க வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஆபீஸ்ல போய் இவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. திவ்யா உள்ள வாங்க அப்படின்ட்டு. உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து அந்த மேனேஜர் சொன்னாராம், உங்களை வந்து நான் வந்து 2 பேரும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன், இந்த 2 பேர்ல நான் யாருன்னா ஒரு ஆள் எடுக்கலாம், அது உங்களையும் எடுக்கலாம் இல்ல அந்த பையனையும் எடுக்கலாம், ஆனா உங்களை ஏன் நான் கூட்டணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரா. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலாம். இல்ல நீங்க பேர் சொன்னீங்கல்ல, எங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம், அவர் வந்து பொறியாளர்னு சொன்னீங்கல்ல, உங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், நான் இன்னைக்கு ஆபீஸ் ஆரம்பிச்சு இங்க இந்த ஆபீஸ் இருக்குன்னு அது காரணமே உங்க அப்பா தான், அதுக்கு முன்னாடி இருந்தவர் காசு வாங்கிட்டு கனெக்ஷன் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனா உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இபி கனெக்ஷனே கொடுத்தாரு இந்த ஆபீஸுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட நேர்மையை பத்தி சொல்லி, அதனால தான் நான் வந்து உன்னை ஷார்ட் லிஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து திவ்யான்றவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வேலை கொடுத்தாங்களாம். அப்ப உங்களோட நேர்மைக்கு தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க ஒய்ஃபுக்குமே அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. இது மாதிரி நேர்மை வந்து நம்ம இருக்கிறதுனால அப்பயே அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்காது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கடவுளோ இல்ல கடவுள் மாதிரி ஒருத்தவங்களோ வந்து நம்மளுக்கு உதவுவாங்க. அதனாலதான் என்னைக்கு நேர்மையா இருக்கணும்னு சொல்றாங்க.